சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே. மலை உச்சியில் இருக்கும் சிவனை காண மக்கள் கூட சாரசாரியாக போயிட்டு இருக்குது. இந்த 2-3 நாளில் மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் தரிசனம் செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம். இவங்க நம்ம ஒரு பொண்ணு தான். என்னார் மேலே வந்தீங்க? இவ்வளோ உயரத்துலையும் 365 நாள் வற்றாத சுனை தண்ணி எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். 3850 அடி அந்த சுற்றளவில் இந்த உயரத்தை விட வேறு மலைகளே கிடையாது. உயரமாக சுற்றி எல்லா மலைகளையும் பார்க்கலாம், எல்லா ஊரையும் பார்க்கலாம். அப்போல்லாம் போகும்போது இங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு போவோம் இந்த பாலியில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அர்ஜுனர் வந்து இங்கே தவம் செஞ்சதால் இந்த சிவனுக்கு மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த குகையில் தான் அவர் தவம் பண்ணினதா நிறையா பேர் சொல்கிறாங்க. இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ கூட்டம் போகிறாங்களே, இது எந்த ஊர் எந்த மலை அப்படின்னு உங்களுக்கு கேட்க ஆச்சரியமாக இருக்கா? திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற கொண்டரங்கி கீரனூரில் இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி மலைக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நந்தி படுத்திருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து சிவலிங்கம் மாதிரி மலை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவு வெளிச்சத்தில் எடுத்த ஃபோட்டோ. மலை அவ்வளோ அழகாக தெரியுது இரவில். காலையில் இப்போ 5:30 மணி ஆகுது. நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். ஹாய். வருஷம் முழுவதும் இந்த கோயில் நட திறந்திருக்கும், எப்போ வேணாலும் மலை ஏறலாம். அப்படி இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமி நாட்களில் இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். எல்லா ஊர்க்காரங்களும் வந்து ஏறுவாங்க. அப்படி சிறப்புமிக்க மல்லிசா மலை மேலே நம்மளும் ஏற போகிறோம். கீழே இருக்கிற விநாயகரை கும்பிட்டு பக்கத்திலே இருக்கிற கெட்டி மல்லீஸ்வரனை கும்பிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிக்கிறோம். படியேற ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இடதுபுறத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அங்கே எல்லாமே இப்போது சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு தான் மேலே ஏற ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஆரம்பம். ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாட்டில் வாங்கிக்க. மேலே போகிற வழியில் எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. மணி 6:15 ஆயிடுச்சு. நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கௌசி முதல்ல ஒரு 15 படி ஏறி இருக்க. இப்போவே மூச்சு வாங்குது. சிவன் அதெல்லாம் கூட்டிட்டு போயிடுவார். படியெல்லாம் கால் சுடாமல் இருக்கிறதுக்கான வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மதியானத்தில் கீழே இறங்கும்போது ஏறும்போது நல்லா சூடும், அதுக்காக இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பாதி தூரத்துக்கு இந்த மாதிரி படி இருக்கும். சூரிய உதயம் ஆயிட்டுருக்குது. சூரியனை பார்க்க போகிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணி சூரியனை பார்க்கலாம். சீக்கிரம் வாமா. அந்த பக்கம்லாம் சூரிய வெளிச்சம் வந்துருச்சு. இன்னும் நம்ம மேலே படலை. ஆச்சு. முதல் முறையாக கௌசல்யா தேவி மல்லிகார்ஜுன சுவாமி மலை மீது. மேலேருந்து பார்க்க இயற்கை காட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு பாதை இப்படி தான் இருக்கும். இது வந்து எந்த வகையிலையும் சேராது இந்த பாதையெல்லாம். ஆனால் இதுலேயும் நல்லா போகலாம்.
சிவனை பார்க்க நம்ம எந்த மாதிரி பாதையில் வேணாலும் ஏறுவோம். அந்த குட்டிஸ் ரெண்டும் போயிட்டுருக்காங்க. சிவன் லிங்கம் மாதிரியே காட்சி தர்றாரு. மேல இருந்து பார்க்க அப்படியே சூப்பரா இருக்கு. ரம்யமா காத்தடிக்குது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. குடி தண்ணீர் பாட்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பாட்டில்லாம் போடுறதுக்காக இடையில இடையில இந்த மாதிரி பை கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் யாருமே பாட்டில் அதில் போடுறதில்ல, எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு தான் போகிறாங்க. கௌசி புதுக்கோட்டையில் அந்த ஸ்டெப் வாட்ச் போட்டுக்கிட்டு 10,000 ஸ்டெப் நடந்தேன், 14,000 ஸ்டெப் நடந்தேன் அப்படின்னு வந்து காட்டும். இப்போ மொத்தமே ஒரு 70 ஸ்டெப் தான் வந்திருப்போம். சரி, ஒரு 100 ஸ்டெப் வந்திருப்போம். புஷ்ன்னு உட்காந்துக்கிச்சு, இங்கே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் மேலே என்ன ஏற போகுதுன்னு தெரியல. சிவனே, உன் மகளை பத்திரமா கூட்டிட்டு வா. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கள்ளி மரம்லாம் இருக்கும். நிறைய பேர் இந்த கள்ளி மரத்தில் பேர் எழுதி வச்சுட்டு வருவாங்க. இந்த விஎஸ் தெரியுது. உங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். யூடியூப்ல வந்துடுவீங்க. எந்த ஊருக்காரங்க? ஒட்டஞ்சத்திரமா? ஓகே, நாங்கள் இடைமலசு. இங்கே பாருங்க, மலை வந்து அப்படியே மேலேருந்து ஒரே நெட்டாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் சருன்னு வர்ற மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த ஓரத்தில் நம்ம படியில் ஏற போகிறோம். ஏறி 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 வாயா. இது வந்து சிவலிங்கத்தோட வடிவம். இந்த இடத்துல எல்லாம் சாமி வச்சு கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் சுரந்ததை சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த இடம்தான். தம்மட்டக்கல் சொல்லுவாங்க இந்த இடத்த. இங்கே உள்ளெல்லாம் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் கும்பிட்றது இல்லையாட்டுருக்கு. நான் உள்ள போகிறேன். நடக்குடி பைத்தி கேட்டாம பணக்காத இதுல மைக் வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்களா? ஓகே, அவ்வளோதான், ரெஸ்ட் முடிஞ்சு. எங்கேருந்து வரீங்க? திருச்சி. திருச்சியா? இங்கே யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரு? ஒன்றா வந்தீங்களா? சூப்பர் சூப்பர். இதில் இருக்கிற இந்த கம்பியெல்லாம் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நமக்கு லக்கு இருந்தால் அந்த ஐயாவை பார்க்கலாம், மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கான்ட்ராக்டை பிடிச்சி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. கம்பியெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ உள்ள மாதிரி கொடுத்துருந்தா ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றுற மாதிரி இருந்திருக்கும். வளைவெல்லாம் இப்படி தான் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அப்போவே கம்பியை வளைச்சி. நம்ம மல்லீஸ்வரன் மலையோட நிழல் வந்து அடுத்த மலை மேலே விழுந்துருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். 2 பக்கம் வெயில், அந்த நிழல் வந்து அடுத்த மலை மேலே விழுந்திருக்கு. முதலில் அந்த காற்றாலை மின்சாரம்லாம் இருக்காது, இப்போல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏறும்போது தான் மலையோட அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இன்ன வரைக்கும் முன்பக்கம் மட்டும்தான் பார்த்தோம். இப்போ மலையோட பின்பக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கேருந்து தெரியும்.
மலையோட இன்னொரு சைடு. இந்த இடம் வந்து காற்று நல்லா சிலு சிலு சிலுன்னு அடிக்கும். ஹலோ ஹலோ வாங்க, அப்படியே அவங்ககிட்ட லிஃப்ட் கேட்டு வந்துரு. இந்த எடுத்துட்டேன், அக்காவா மாமன்லாம் எடுத்தாச்சு. ஹாய் மாமா. ஹாய் ஹாய், நல்லா கீழா. இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ தான் போகிறோம். நாங்கள் 11:30 போனீங்க. சூப்பர் சூப்பர். சிவன்ட்ட நிறைய வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி, நான் மிச்சத்தை நான் போய் மீதி வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். இவங்கெல்லாம் நைட்டே போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றாங்க. கௌசி வேக வேகமாக முன்னாடி போச்சு. எதுக்குன்னு பார்த்தா போய் உக்காந்துருக்கிறதுக்கு தான் போயிருக்குது. ஏன் சாமி மூச்சு வாங்குதா? இந்த 15 படி ஏறினதுக்கே உனக்குலாம் மூச்சு வாங்கினா என்ன மேலே போகணும்? வடியா வடியா வடியா, எந்திரிச்சோ எந்திரிச்சோ எந்திரிச்சோ, வடியா வடியா. இங்கே தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாமியார் மயிர் பிடிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இந்த இடம் தான் அது. கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், மாமியார் மருமகள் மயிர் பிடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை காற்று நல்லா ஓவர் அடிக்குதுங்கிறதுக்காக மருமகளை மாமியை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களான்னு தெரியல. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இந்த இடத்த அப்படி சொல்லுவாங்க. பாருங்களேன், இந்த ஆத்தாலாம் மேலே ஏறிட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஓம் நமச்சிவாயா. இந்த ஒரு பக்கம் கம்பி, இதை பிடிச்சிட்டு தான் மேலே வரைக்கும். மேலே போகிறவங்களும் ஏறணும், கீழே வர்றவங்களும் இதெல்லாம் ஏறணும். மேலே என்ன கூட்டம் நிறையா இருக்கும். இந்த வர்ற வழியில் இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது. இது மழை காலங்களில் நிறைஞ்சு ஓடும். அப்போல்லாம் போகும்போது இங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு போவோம். இந்த பாலியில் தண்ணி சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சுத்தமான மழை தண்ணி பாறையில் தேங்கியிருக்கு. ஆனால் பாருங்கள், நம்மளுங்க இதுக்குள்ளேயே 2-3 பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் பை கட்டி வச்சுருக்காங்கல்ல, அந்த பைக்குள்ளே போட்டு வைக்கலாம்ல. இங்கே காட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதில் தான் பழனி தெரியும். பழனி இங்கே தெரியும். நைட்டில் வந்தால் வெளிச்சமாக இருக்கும். இப்போ தெரியல. மல்லிசா மலையோட நெல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாறையில் நம்ம எழுதி செதுக்கியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஹேய் ஹாய், இங்கே பாரு, எங்கள் பிள்ளை வருது. பண்ணிட்டு ஏங்க நீ மட்டும் வந்தியா? இவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு தர்ஷினி. பரமூர் கோயில் கூட பார்த்தா மலையேற வரேன்னு சொல்லவே இல்லை. எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 3 மணிக்கு. ஓகே. மேலே கூட்டமாக இருக்கா? அப்படியா? நின்றுட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த பிள்ளைய நான் எப்படி மேலே ஏற்றிட்டு போகிறேன்னு தெரியலையே. ஓகே ஓகே. இந்த செடிக்கு பேர் போதப்பில்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மாடுகள் நம்ம ஊர் கிராமத்து பாசையில் இது போதப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. எருமை மாடு மாடுகள்லாம் நல்லா சாப்பிடும். இதில் வந்து தைல வாசம் வரும். இது வந்து இந்த மலையில் இருக்க ஒரு விதமான போதப்பில்னு சொல்லுவாங்க. லெமன் வாசம் வரும். ஆடு மாடு திங்கும். அது காய வச்சு போட்டு நல்லா சாப்பிடும்.
நாங்களாம் அறுத்துருக்கோம். ஆனால் இதில் பாத்திரம் இருக்கணும், இல்லாட்டி கையை கிழிச்சிரும். ஷார்ப்பாக இருக்கும் ஓரத்தில். நல்ல வாசம் இருக்குது, லெமன் வாசம் இருக்குது. ஸ்மெல் ப்ளீஸ். எங்கே மூக்க காணோம். யாரும் ஐஸ் ஊற்றிக்கிட்டு வர்றாங்க. ஓகே, நல்லா ஜிலு ஜிலுன்னு சூடா இருக்கும். இதுக்குள்ள ஏதோ ஒரு பொந்து மாதிரி இருக்கு. ஏதோ நரி கிரி படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நரி படுக்கிறது மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆள் இல்லாத நரில ஆள் இல்லாம இருக்கு. எந்த ஊர்னா நீங்க? நாங்க சாவகட்டுப்பாளையம். சாவகட்டில் அது எங்கே இருக்கு? நம்பியூர் பக்கம் கோபி அங்க இருந்து வரீங்க. சூப்பர் சூப்பர் சார். நிறைய வந்திருக்கீங்களா? சரி சரி, அப்படிங்களா? சரி ஓகே. நீங்க எந்த ஊருங்க? நான் இங்கே பக்கம் இடையமலை சார். இல்லை இல்லை, அது விலையை பார்த்துமா முள்ளா இருக்கும் தம்பி. இது வந்து இழந்த முள், பார்த்து ஏறணும். சைட்ல எல்லாம் சூப்பராக இருக்குல்ல. இழந்த பழம் இல்லை வேணுமா? இழந்த பழம்லாம் இங்கே இருக்குது. குரங்கு எல்லாம் சாப்பிட்ருக்கும். மேலே குரங்கு நரியெல்லாம் இருக்குது. நம்ம நல்வாய்ப்பாக இருந்தால் நம்ம பார்க்கலாம். அங்கே உட்காந்துக்கலாம். இடம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கிரிட்டிக்கலாக உட்காந்து நடந்து போகணும். படி பாதி கம்பி பாதி இருக்குது. குளுக்கோஸ் இந்த உனக்கு முதல் திண்ணீர் இல்லை, குளுக்கோஸு சாப்பிடணும். சாப்பிடு. இந்த இடத்த பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்தே இருக்கலாம் போல். ரொம்ப அழகாக இருக்குது, ரம்மியமாக இருந்துச்சு. அந்த காலை பொழுது சூரியன் உதிக்கிறது, அந்த மரத்தோட நிழல் செம்மையாக இருக்குது பார்க்க. இதுலேருந்து ஒரு பாதை மாதிரி போகுது. ஆனால் இது வந்து மனிதர்கள் பயன்படுத்துகிற பாதை இல்லை. இங்கே இருக்கிற நரி குரங்கு எல்லாம் போகிற பாதை மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த நரி படுத்துருக்கிற இடம் இதுக்கடியில் தான் படுத்துருக்கும். பாறைக்கடியில் தான் படுத்துருக்கும். முதலெல்லாம் தோட்டங்களில் உயிர் வேலி இருந்துச்சு. நரிகள்லாம் நிறையா வந்து வேலியில் தங்கியிருக்கும். அப்போ நரிகள் வந்து மயில்களோட முட்டையை சாப்பிட்டதுனால மயில்கள் எண்ணிக்கை பெருகாமல் இருந்துச்சு. இப்போ நரிகள் அதிகம் இல்லை, அதனால் மயில்கள் நிறையா பெருகிருச்சு. விவசாயத்துக்கு அது ஆபத்து. கம்பி வேலி போடுறதை விட்டுட்டு உயிர் வேலியை பெருக்குங்க. ஆமாங்க. இங்கே ஒரு கம்பி கலந்து கிடக்குது. அதை எடுத்து நம்ம சொருகி வைப்போம். இதிலேருந்து ஓகே, கொஞ்சம் பார்த்து பிடிச்சி ஏறணும். கொண்ட இந்தம்மா குளுக்கோஸ் கொண்டு வந்த குளுக்கோஸை மலை ஏறி வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு காலி பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் அந்த இடத்துல இருந்து மலை ஏற ஆரம்பித்தோம். இங்கே நிலம் லைட் வெளிச்சம் இல்லை, எப்படி தான் ஏறினாங்கன்னு தெரியல. ஆனால் பௌர்ணமி நிலா வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும். அதிலெல்லாம் ஏறியிருப்பாங்க.
இன்ஸ்டாகிராமில் போடுவார், லைக் பண்ணி ஷேர் பண்ணி. நம்ம படிக்கெல்லாம் பெயிண்ட் அடித்த பெயிண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கைவண்ணத்தை பாறையில் காட்டியிருக்காங்க. என்கேவி, பிஆர்எஸ், பிஎஸ், எம்எஸ். ஹாய். அம்மா இல்லையா? கீழே இருக்காங்க. இவங்க நம்ம ஒரு பொண்ணு தான். என்னார் மேலே வந்தீங்க? பயப்படாம பேசு. காற்று எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குது பாருங்க. செங்குத்தாக இந்த இடத்துல ஏறணும். செங்குத்தாக ஏறுற இடம். இன்னும் போகணும். செங்குத்தாக ஏறிட்டு இருக்கோம். யார் குட்டி பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஹாய். போருங்கடா போலாம். அட்வென்ச்சரா பார்க்க போறேன். கம்மியோட போய் பாரு, நான் வர்றேன். போ போ போ, மேலே ஏறிட்டே ஏறிட்டே இங்கெல்லாம் உட்கார முடியாது. ஹாய். கீழே பஸ்ஸு காரில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தெரியுது. இந்த இடத்துல வருங்க புல் வந்து பச்சை பசேர்னு இருக்குது. இங்கே தண்ணி ஈரம் இருக்குது. அதுதான் கோயில். அங்கேருந்தே கியூ நிற்கிறாங்க. நேரம் போய் சேர்றதுன்னு தெரில. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். பார்த்து பார்த்து பிடிச்சி. இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கு. இதுக்குள்ள யாரும் போறதில்ல. அது கொடுங்க அப்படி. உள்ள வந்து சாமி இருக்கு. பிடிச்சிக்கோ. அநேகமாக இந்த இடம் தான் அர்ஜுனர் வந்து தவம் செஞ்ச இடம்னு நினைக்கிறேன். வரலாற்று ஆய்வுகளில் பார்த்தா தான் தெரியும்.
ஓகே என் கூட வந்தவங்களும் உள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. அவங்க வெளியே போகும்போது தான் மேலே பார்த்தேன். மேலே இருக்கிற ஒவ்வொரு பாறைகளும் அப்படியே தனித்தனியாக தொங்கிட்டு இருக்கு. எந்த பிடிமானம் இல்லாமல் அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உள்ளே ஒரு 2 நிமிஷம் தான் நான் உட்காந்துருந்தேன். செம்ம வைப்ரேஷனாக இருந்துச்சு. அடுத்த தடவை நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல போய் பாருங்கள். முக்காவாசி மலையில் நம்ம இருந்து போகும்போது நம்ம வலது பக்கத்தில் அந்த இடம் வரும். ஓகே, நான் உள்ள தவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வர்றேன். இங்கே ஒரு பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க, போஸ் கொடுத்துட்ருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது உள்ள சாமி கும்பிட்றதுக்கு. நிறையா போகிறாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். இதெல்லாம் நரி படுத்திருக்கிறதுண்ணா, நரி படுத்திருக்கிறது. உள்ள பூரா நரி படுத்திருக்கிறது. இங்க ஒரு நரி வருந்த பாட்டு. இங்க கோயில் இருக்குமா? இங்க ஒரு பாலி இருக்குது. இங்க அண்ணா இங்கே தான் சாமி கும்பிட்றாங்கண்ணா. ஆமாம், இங்கே ஏதோ கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. சூடம்பத்தியில் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பாலி, இதுக்குள்ளே தண்ணி இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி போக முடியாது. மழை காலத்தில் தண்ணி இருக்கும். இங்கேருந்து நிறையா கூட்டம் நிற்குது. அதான் 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 மேல இருந்து பார்க்க கீழே நிப்பாட்டி வச்சிருக்கிற பஸ்ஸு, காரு, வேன் எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுதுங்க. முக்கால்வாசி தூரத்தில் போனோடனே நல்லா டிராஃபிக் ஆயிடுச்சு. 2 பக்கம் மேலே ஏறவும் இறங்கவும் ஏற முடியாமல் போயிடுச்சு. அதனால் எல்லாம் அப்படியே ஸ்டாக் ஆகி நின்றுட்டாங்க. மேலே இருக்கிறவங்க கீழே வந்தால் தான் அடுத்து கீழே போகிறவங்க மேலே போக முடியும். அக்கா அக்கா நின்னுக்கா நின்னுக்க. ஏக்கா நீங்கள் நின்னுங்க, நீங்கள் நின்னீங்கன்னா அடுத்த எல்லாம் வருவாங்க. வேணாம் வேணாம் நின்னுங்க, அவங்க இறங்கட்டும். அம்மா இங்க பாருங்க, கீழே ஒன்னும் ஒருத்தருமே வரல. நீங்க இப்படி புடிச்சிட்டு இருந்தா அங்க நின்னுட்டே இருந்தா அப்படியே தான் நிக்கணும். வாங்க மேல வாங்க. இல்லண்ணா மேல போய் அந்த இடத்துல எல்லாம் நின்னுக்கும். அங்கே போய் லாக் ஆயிக்கும். ஒருத்தருமே வரல. இல்ல இப்பதான் வர்றாங்க பாருங்க, அவங்க வரட்டும். வந்தாங்கன்னா நம்ம வழி விட்டுக்கலாம். அது வரல அங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்ப நிக்கிறோம்னா மூவ் எங்க பண்றது இதுல? ஆமா யாருங்க படியில ஏறாம சைட்ல எல்லாம் ஏறி போறாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மேல பூரா லாக் ஆகி கிடக்கு. வேக வேகமா இங்க வேற சைட்ல படி விட்டுட்டு மற்ற பாதையில் இறங்கி போறாங்க. இவங்க போகிறத பார்த்துட்டு மற்றவங்களும் ஒழுக்கமாக வந்துட்டு இருக்கவங்களும் இப்படி 4 பேர் போகிறாங்களேன்னு அவங்களும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமாக போக முடியாது. நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆமாம்மா. என்ன அவங்களாம் காணா, நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க? வந்துட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே. பாப்பா இந்த பக்கம் வா.
வந்துகிட்டு இருக்காங்க பொறுங்க. நம்ம பேசுறது யாரும் காதுல வாங்க மாட்டேங்கிறாங்களே. கீழே குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்து விட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் பரவாயில்ல நல்ல மனசு அப்படின்னு நினச்சேன். மேலே வந்தனோட தெரியுது அந்த பாட்டில் பூரா குடிச்சு அப்படியே போட்டு போயிடுறாங்க. இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொண்டு போகக்கூடாது தடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி தண்ணி மட்டும் கொண்டு வர சொல்லி அவங்க பாட்டில் கொண்டு வந்துட்டு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நட்ட குத்தில் மேலே ஏறணும். ஒரே ஒரு கால் வைக்க தான் இடம் இருக்கும். அந்த மாதிரி தான் படி இருக்கும். அந்த படியில் ஒவ்வொருத்தராக மேலே இறங்கணும். அதே படியில் ஒவ்வொருத்தராக கீழே இறங்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே இருக்கிறவங்க கீழே இறங்கினா தான் கீழே இருக்கிறவங்க மேலே ஏற முடியும். இந்த இடத்துல ஒரே டைமில் 2 பேரும் மேலே ஏறி கீழே இறங்க முடியாது. சூப்பராக இருக்குல்ல? கொண்டல் இறங்கி மலை, அதாவது மேகம் வந்து தவழ்ந்து போகிறதுனால கொண்டல் இறங்கி மலை கொன்றங்கி மலை ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாரு அப்படியே ஒரே சரிவாக இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் டிராஃபிக்கான இடம், கொஞ்சம் கஷ்டமான இடம்னு சொல்லுவாங்க. ஆலாசிவன் கஷ்டப்படாமல் கூட்டி போயிடுவார். படி மொத்தம் அவ்வளோதான், ஒரு கால் வைக்கிற அளவு தான். அந்த இடத்துல இன்னும் டிராஃபிக் குறையவே இல்லை. வேறு மழைக்காலங்களில் மல்லிகார்ஜுன சுவாமி மலை மேலே மேகம் வந்து அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கும். இது மானம் மஞ்சி எடுக்குது அப்படின்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியல. இந்த மேகத்துக்கு தமிழில் வந்து கொண்டல் அப்படின்னு பேர். அந்த கொண்டல் இறங்கி மலை அப்படிங்கிறது தான், மேகம் இறங்கி வர்ற மலை தான் கொண்டல் இறங்கி மலைங்கிறது கொன்றங்கி மலை ஆயிடுச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது. இவங்க ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஆனால் புதுசாக ஆக்கிடுவோம். ஓகே, இந்த இடத்துல நல்ல கூட்டமாக இருந்துச்சு. மேலே இருக்கிறவங்க கீழே இறங்கினா தான் அடுத்து கீழே இருக்கிறவங்க மேலே ஏற முடியும் அப்படிங்கிறது கட்டாயம். அதனால் எல்லாம் ஒதுங்கி நின்றுட்டோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 3/4 மணி நேரம் நின்னோம். நல்ல கூட்டம், நிழல் இருந்தனால ஒன்றும் போயிடல. ஆனால் கீழே நிறைய பேர் வெயிலில் நின்னாங்க. கௌசி இங்கே பாரு. ஹாய். கௌசி நல்லா காற்றடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சூப்பராக இருக்கான்னு கேட்டேன். ஆமாச்சு. ஏன் இவ்வளோ காற்றுன்னு கேட்டேன். தெரியலன்னுச்சு. இங்கே பார்த்தியா எத்தனை ஃபேன் போட்டிருக்காங்க, அதனால தான் காற்று வந்துச்சுன்னு சொன்னேன். இங்கே நிற்க முடியாது, ஏறுங்க. கௌசி சாகசமெல்லாம் பண்ற. அப்படி ஹாய், அப்படி கூட்டத்தை காமிச்சிரு. இறங்கிடுங்களா? ஒதுங்குவா? அதான் கேட்டேன். பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு நீங்களாம் இருக்கும்போது வெயில் வந்துடும்.
என்ன சேனல் ஓபன் பண்ணிருக்கீங்க? செல்வா கௌசின்னு போடுங்க. சரி சரி. நீங்களும் வந்துடுவீங்க. திரும்பி வேணா ஒரு தெரியுற மாதிரி எடுங்க. எந்த ஊருக்கா நீங்களா? ஓ 16 புதூர். மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ஊர் கேங் கூட வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி பிடிச்சிடும் அவங்களையும். நித்தீஷ் எல்லாம் இருக்காங்களா? ஒரு சைடு விடுங்க. பிடிச்சிட்டு போட்டோம். வழி விட்டுட்டோம். உங்களுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கு. இந்த கல்லெல்லாம் எப்படி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வேறு. ஆமாம், எவ்வளோ தூக்கி வச்சது இதெல்லாம். கொட்டி விட்டுருந்தா கூட ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதுதான் பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. மாமியார் குடியிருப்பு சண்டைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு பேர் வச்சுக்கலாம். அதை எப்படியும் நடந்ததுல முடிஞ்சில பாதி தேஜுக்கு நினைக்கிறேன். எங்கள் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஏரோப்ளைனில் போன அனுபவம் இந்த மலை மேலே ஏறினா கிடைக்கும். நீங்களே பாருங்கள், மேலே ஏரோப்ளைன்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் தெரியும். பூரா அந்த நிலமெல்லாம் குட்டி குட்டி பகுதிகளாகவும் மேகம் வானம் எல்லாம் ஃப்ளைட்டில் போகும்போது இப்படி தான் தெரியும். அதை நாங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அப்புறம் லேட் ஆகாமல் எப்படி இறங்கிடுவாங்க. பாப்பா முடியே கண்ணை மறைக்குது. முடி ஒதுக்கி கொடுத்தாங்க. கையில புடிச்சிட்டு போ பாப்பா. கை பிடிச்சுக்க பாப்பா, அவன் கை பிடியா, கை பிடிச்சாரு. அந்த பாப்பாட்ட வாட்டர் பால் வாங்கிக்கல, அதையும் பிடிச்சிட்டு வருது. சின்ன பாப்பாட்ட அதையும் பிடிச்சிட்டு இறங்க முடியாம வருதுல்ல. ஒரு வயசு குழந்தை முதல் கொண்டு 90 வயசானவங்க வரைக்கும் சிவனை காணணும்னு நினச்சா என் மனசு வச்சா ஏற முடியும். சிவன் கூட்டிகிட்டு போவார். அதுக்கு இந்த பாட்டியே அடையாளம். அத்தா எந்த ஊருங்க அத்தா? பெருமாள் வலசு தாராவரம். சரி 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 சரி. ஏறுத்துங்க. இந்த பாறைக்குள்ள தான் ஒவ்வொரு ஆளாக தான் வரைய முடியும், போக முடியும். இந்த மாதிரி வர வழியில ஒரு பாறை எந்த ஊர் நீங்களா? ஊரை சொல்லு, பக்கத்துல தானே. அதானே. இந்த இதுலயும் பாட்டு கேக்குது, ரட்டுக்கு ரட்டுக்கு. இப்போ கௌசி சந்துக்குள்ள போயிருவியா? இந்த இடம் தான் டிராஃபிக் காரணம். ஒரு ஆள் ஒவ்வொருத்தராக தான் வர முடியும். அடுத்த மலை வந்தாச்சு. ஹாய் ஹாய். 5:30க்கு வந்தீங்க. பிராசு ஹாய். எங்கள் ஊர் சிங்கங்கள் முன்னாடி போயிட்டு இருக்குது. நாங்கள் இப்போ தான் மலையாறு. ஹாய் மாப்பிள்ள. 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கூட்டம் இடையில 1 மணி நேரம் நின்றுட்டோம். வெயில சீக்கிரம் போயிட்டு இடம் பிடிக்க வச்சிருவோம். அப்படி நியூஸ்ல ஓடிட்டுருக்கோம். ஆமா. யூடியூப்ல ஹாய். காலையில் வரையும் என்னது இருக்கு. உங்களையோட சேர்த்து இன்னும் நிறைய இருக்கு. சதக்கு நல்லா இறங்க முடியாது, மெதுவாக தான் இறங்க முடியும்.
பெல் சவுண்டு கேட்குது. சாமி கோயில் வந்தாச்சு. இதில் ஒவ்வொரு ஆளாக தான் உள்ளே நுழைஞ்சு போக முடியும். உள்ளே போனோம்னா குகைக்குள்ளே சிவன் இருக்கார், சுயம்புலிங்கமாக இருக்கார். நான் கருவறையை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டல. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். கள்ளி மரம் வந்து அப்படியே ஏப்பா ஒரு நாள் ஏறுற நீயே பாறையில் எப்படிலாம் ஓடுற. இந்த பாலின்னு சொல்லுவோம். இந்த சொனைக்குள்ளே எப்போ வந்தாலும் தண்ணி இருக்கும். ஒரு சில நாள் மேலால் இருக்கும், ஒரு சில நாள் உள்ளே போகணும். உள்ளே எவ்வளோ தூரம் போகணும் நான்லாம் போனதில்லை. கொஞ்சம் ஒளியான நாள் தான் போக முடியும். உள்ளே எப்போ வந்தாலும் தண்ணி இருக்கும். இங்கே தான் எடுத்து சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க. உள்ளே குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். பிள்ளையார் கிழக்கு பார்த்துருக்காங்க. அவ்வளோ ஹைட்டில் பிள்ளையாரை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நேர் ஆப்போசிட்டில் உள்ளே போனோம்னா உள்ளே சிவலிங்கத்தை குகைக்குள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொருத்தரை தான் போக முடியும். உள்ளே போய் சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறோம். கம்பத்துக்கு போகிற உச்சி கொண்டரங்கி மலை மல்லி ஈஸ்வரருக்கு பழனிசாமி கவுண்டர் உபயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மணியோட விலை 4 ரூபா. எந்த வருஷமும் சரியாக தெரியல. இதெல்லாம் தான் பிரசாதம் தயார் பண்ணுற சாமிக்கு. கீழே போயிடுச்சு. அப்புறம் கீழே அந்த ஐயனை நாங்களும் பார்த்துட்டோம். அம்பிலிக்கார் ஒருத்தர் பார்த்து இந்த 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் முன்னாடி கம்பி கட்டினது அந்த ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாம் நிற்கிறது 3850 அடி உயரத்தில் நின்றுட்டு இருக்கோம். கௌசி ஒடியா ஒடியா ஒடியா. இது மேலே கம்பத்துக்கு போகிற வழி. இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறோம். மேலே போய் பார்த்தா தான் தெரியும். நீ சொன்னதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஜீவா. மேலே அந்த 3/4 மணி நேரம் நின்னோம் இல்லையா ஒரு இடத்துல. அப்போ வந்து இந்த பொண்ணு 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசி டைம் பாஸ் பண்ணாங்க. நல்ல கொங்கு தமிழில் அருமையாக பேசினாங்க. யார் என்னன்னு தெரியல, ஆனால் சிறந்த தோழிகளாக இருப்பாங்க எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பேசினாங்க. இதான் மேலே கம்பத்துக்கு போகிற வழி. பாதையெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதில் போய் மேலே போனோம்னா தான் அந்த நம்ம 360 டிகிரி சுற்றி எல்லாத்தையும் பார்க்க முடியும். நிறைய பேர் பாதியில் சாமி கும்பிட்டுன்னு கிளம்பிடுறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே நான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நிழல் இங்கே வா. எப்படி இருக்கு? சிவனேன்னு இருக்கலாம் வீட்டில் அப்படின்னு. அப்படி சிவனேன்னு இருந்தா இந்த சிவனை அப்படி பார்க்கறது. நீங்கள் பாருங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பின்பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கோம் 360 டிகிரி சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே மேலே ஒரு பாலி இருக்குது, அதிலெல்லாம் காசு போடுவாங்க. இப்போவும் காசு போடுறாங்களான்னு தெரியல, போய் பார்ப்போம். இப்படி தான் பாதை. வந்தாச்சு. இன்னும் 10-8. இங்கே ஒரு சோனை இருக்குது, பாலின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் காசு போடுவாங்க முதலாம். இப்போ அது போகிறதுக்குலாம் வழி இல்லை. தண்ணி தெரியுதா, அதுக்குள்ளே தான் காசு போடுவாங்க முதலாம். இந்த சொனை சுத்தமான சொனை. மலந்தேன் பூச்சி நிறையா இருக்குது, கொஞ்சம் பார்த்து வரணும். தெரியுதுங்களா, தேன் பூச்சி. இங்கே பக்கத்தில் ஏதோ தேன் கூடு இருக்குது. அணில் ஓடுது. இது மலையோட பேக் சைடு.
அதுதான் வாடிப்பட்டின்னு நினைக்கிறேன். அங்கே தெரியறது ரெங்கமலை. மேலே கம்பத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் இருக்குது. ஏன்னா செயினை பிடிச்சி அந்த வடுகளை மேலே ஏறணும். பாருங்கள், ஒவ்வொருத்தராக தான் மேலே ஏற முடியும். அதே மாதிரி கீழே இறங்கணுன்னா இவங்களாம் மேலே ஏறிட்டு அப்புறம் தான் கீழே இறங்க முடியும். ஆமாண்ணா, இதில் ஏறிட்டு அதில் கூட்டம் நிறையா இருக்குது. நீ மேலே போமா. தத்தி தாவி தவழ்ந்து முதல் முறையா வெற்றிகரமா என்ன ஆமாம், முதல் முறையா கௌசல்யா தேவி மல்லிசாமலை உச்சியில் கம்பத்துக்கு வந்தாச்சு. கம்பத்துக்குலாம் வந்தாச்சு. கீழே கூட்டும் போது செயின் வழி இல்லாம வேற வழியில கூட்டு போங்க. இங்கேயே சிக்கிக்குவே. மலை உச்சியோட 3850 அடியில் இருக்கிறோம். பாண்டவர்கள் வனவாசம் செய்தது, அர்ஜுனர் தவம் செய்தது, யோகிகளும் முனிவர்களும் வந்து தவம் செஞ்சது, இப்படி பல வரலாற்று சிறப்பு மிக்க கொண்டரங்கி கீரனூர் மல்லிகார்ஜுன சுவாமி மலைக்கு நீங்களும் வாங்க, புது அனுபவத்தை பெறலாம். இங்கே வந்து வேண்டுனா நினைச்ச காரியம் நடக்கும். இது மேலே மலை உச்சி. இந்த மல்லிகார்ஜுன சுவாமி மலை வந்து 7 கிராமங்களுக்கு சொந்தமானது. கொண்டரங்கி கீரனூர், இடையன் வலசு, ஐவாடிப்பட்டி, நீலாங்கலி வலசு, வலசு, பக்கத்தில் என்ன ஒரு 2-3 ஊர்கள் இருக்குது. எல்லா ஊருக்கும் இந்த மலை வந்து சொந்தமானது. இது வந்து 1ஆம் நம்பர் சர்வே கல். இந்த மக்கள் சாமியாக கும்பிட்டாங்க. இந்த மல்லிகார்ஜுன சுவாமி மலையை குலதெய்வமாக கும்பிட்றவங்க நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் தேனி, கம்பம், குமுளி, இந்த பக்கமும் மேக்க உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி பக்கத்தில் நிறையா இருந்து வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க. வருஷம் தவறாமல் வந்துடுவாங்க. இது கௌசல்யா தேவி. நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன்ல, கண்ணை மூடனாவே நம்மளோட ஃபேமிலி பிரச்சனை, கம்பெனி பிரச்சனை, மற்ற ஐயா, நீங்கள் மட்டும் இந்த கம்பியெல்லாம் போட்டு வைக்கலீனா இவ்வளோ கூட்டம் வந்திருக்க முடியாதுங்க. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களை பார்த்தது சந்தோஷம், மலை ஏறினது உங்களால சந்தோஷம். இதெல்லாம் போட்டு 38 வருஷம் ஆச்சுங்க. அன்னைக்கு ஆளு கிடைச்சது ஒவ்வொரு அடி ஆள் அடிச்சு ஊர் சார்பில் கொடுத்துருந்தாங்க. சரி, வேண்டுதலை கண்டிங்க ஈரோட்டுக்கு. சரி, 6 மாதம் அது போடலன்னா நாங்க கண்டிப்பா ஏறி இருக்கவே முடியாது. எப்படி அதாவது வந்துங்க, உங்களுக்கு ஒரு டைம் தான். அது இந்த டயத்துக்கு வந்தோம்னா தடாத்தி போகலாம் வரலாம். மேலே வர்றதுக்கு 1 மணி நேரம். போங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆமாங்க. படிக்குதான் இன்னும் கம்பி இழுத்துட்டு இருக்காரு. நம்மளால முடிஞ்சது ஒரு கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டோம். ஏகனே பொறுத்தருள் அநேகனே